நீங்க சொல்ற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன். என்னன்னா, ஏன் நீங்க அடுத்த லெவல் போலங்கிறதா உங்களோட கேள்வி. ஸோ அது காரணமே இதுதான். என்னன்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கிரிப்ட் கேட்டேன். அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டைரக்டர் எடுத்துட்டு வந்தார். ஆனால் அந்த ப்ரொடியூசரோட ஆப்ஷன் வேற ஆர்டிஸ்டா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த கதையை நான் எனக்கு பண்றதுக்கு அந்த டைரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச யாரையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். அது முடியுமா? முடியாது. அப்போ அந்த கதை எங்கே போகும்? அடுத்த ஆர்டிஸ்ட்க்கு தான் அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது. ஸோ இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அது ஒரு மாதிரி செயினாக போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு, ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்த நம்ம அழகாக நம்மளை நம்பி வரவங்கள ரொம்ப அழகாக நம்ம வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான் சார். ஒன்றுமே பண்ணவே முடியாது. தட் இஸ் how it works. when you don't have a push, you have to accept the fact. அவ்வளோதான். இதுதான். இதை புஷ் பண்ணி போங்க. எங்கேயோ ஒரு டைமில் வரும்.